மாதிரி படித்த கீதையும் சரி, பைபிளும் சரி, குரானும் சரி, ஜெண்டவிஸ்டாவும் சரி, சீக்கிய மதத்திலிருந்து அவங்க படித்த அந்த புத்தகமும் சரி, ஜொராஸ்ட்ரியன் இதுக்கு படித்த புத்தகமும் சரி, எல்லா மதமும் என்ன சொல்லுதான், உன்னுடைய அறிவு எப்போது முழுமை அடைகிறது என்றால் எனக்கு இன்னும் தெரியாதுன்ற அடக்கம் வருகிற போதுதான் அறிவு முழுமை அடைகிறது. அதுதான் வள்ளுவர் சொன்னாரு, அரிதொரும் அறியாமை கண்டற்றால்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அது அவர் எங்க வச்சாரு அதெல்லாம் இன்னொரு இடத்துல சொல்றேன். இந்த இடத்துல கொஞ்சம் பயமா இருக்கு, எது சொல்லலாம் எது சொல்லக்கூடாது எனக்கு தெரியல. ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் அவங்க கொடுக்கல எனக்கு. அதை காமத்து பாலில் கொண்டு சொல்றார். ஆனா அந்த முதல் லைனை மட்டும் எடுத்துக்க, அரிதொரும் அறியாமை கண்டற்றால். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எவ்வளவு தெரியாதுன்னே எனக்கு தெரியாது. இப்போ இந்த ஃபோனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை, இது மட்டும்னு வைங்களேன். எனக்கு எவ்வளவு தெரியாதுன்னே எனக்கு தெரியாது. முதல்ல இதை யூஸ் இதில் பேசலாமா, இதில் மெசேஜ் அனுப்பலாமா, இதில் அலாரம் கூட அடிக்குமா, இதில் ஃபோட்டோ தெரிய அப்போ தான் தெரியும் இதில் என்னெல்லாமோ இருக்குப்போ எனக்கு தெரியல. தெரியாதவரை தெரியாது என்றே தெரியாது. தெரிய ஆரம்பிக்கிற போதுதான் எவ்வளவு தெரியாது என்பது தெரியும். அதைத்தான் வள்ளுவர் சொல்றார், அரிதொரும் அறியாமை கண்டற்றால். அறியதான் அறியாமை தெரியும். அப்பதான் பயமா இருக்கும், ஐயோ இன்னும் எவ்வளவு இருக்குல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுதான் ஒபீடியன்ஸ். அந்த ஹியூமிலிட்டி தான் ஒபீடியன்ஸ். இவ்வளவு சிறப்பான விற்பனர்கள், the person who excels himself in grammar and rhetoric, ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், ஒரு பேச்சாளராக இருக்கலாம், ஒரு மாபெரும் அறிஞராக இருக்கலாம், person who excels in logic, arithmetic. Logic and arithmetic தான் சயின்ஸ். அப்படிதான் பார்த்தாங்க கலீலியோட காலத்தில், அப்படிதான் பார்த்தாங்க. இது ரெண்டையும் சேர்ந்தாதான் சயின்ஸ். அதனுடைய ஒரு விழுமியம் தான் அஸ்ட்ரானமி. ஜியாமெட்ரி ரொம்ப முக்கியம். அன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, நாம் அறிஞர்கள் என்று யாரை சொல்றோமோ அவங்க எல்லாமே மேத்தமேட்டிஷியன்ஸாக தான் இருந்தாங்க. பிளாட்டோவை பற்றி சொல்றோம். He was one of the greatest philosophers of his time, but he was basically a mathematician. மிகப்பெரிய கணக்கியல் நிபுணர்கள் தான் philosophers-ஆவும் இருந்திருக்காங்க. அதனால தான் அதெல்லாம் பக்கத்தில் இருக்கு. ஆனால் nothing is complete when you are not obedient, when you are not humble. அதுதான் இந்த சுவரில் இருக்கிறது சொல்லுது. எல்லாத்தையும் விட அடிப்படை அதுதான். சில பேர் தான் இப்படிலாம் இருக்க முடியும், சில பேர் தெரியாது. வாழ்க்கை அவங்களுக்கு படிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்காதவங்க, விளிம்பு நிலை மனிதர்கள், வறுமையில் இருக்கிறவன். அவனை போய் அவனுக்கு ஜியாமெட்ரி தெரியுமா? யூக்ளிட்னு ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். அவர் வீட்டு வாசல்ல போர்டு வச்சிருந்தாலும், அந்த கால கிரேக்க அறிஞர், those who do not know geometry do not step in அப்படின்னு வீட்டு வாசல்ல போர்டு வச்சிருந்தார். ஆமா, ஒருத்தர் கூட போயிருக்க முடியாது. அவர் வீடு இப்போ இருந்தா யாருக்கு ஜியாமெட்ரி நினைவு இருக்கு? கணக்கு டீச்சராக இருந்தால் ஞாபகம் வரும். ஸோ அறிவு உள்ளவர்கள் தான் இந்த சமூகத்தில் வாழ தகுதியானவர்கள் என்பதை உடைத்து, அதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க கூட இந்த சமூகத்தில் இருக்கிறவன் தானே, அவனு நாம வாழுகிற இந்த வாழ்க்கையில் ஒரு பகுதி தானே அப்படின்றதுக்கு கொண்டு போகிறது தான் அது. ஃபெய்த், ஹோப் அண்ட் சேரிட்டி. இல்லை, முதல்ல சேரிட்டி எடுத்துக்கணும். இது மூணுத்தையும் பற்றி நிறைய பேசலாம், ஆனால் எனக்கு ரொம்ப நேரம் இல்லை. அதனால் ஐயா கூட மகாகவியை பற்றி சொன்னார், மகாகவி பாரதியை பற்றி சொன்னார். அவர் ரொம்ப அழகா இந்த மூணுத்தையும் ஒரே லைன்ல சொல்லியிருக்காரு. அதுவும் கஷ்டமான பாட்டெலாம் இல்லை. தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் பாரதியாரோட பாட்டு ஒன்று தெரியும். திருக்குறள் தெரியாதவங்களுக்குலாம் ஒரே ஒரு திருக்குறள் தெரியும், அகர முதல எழுத்தெல்லாம் மாது, அது ஒன்று தெரியும் எல்லாருக்கும். அது மாதிரி பாரதியாருடைய பாட்டு தெரியாதவங்களுக்கு கூட ஒரு பாட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. அந்த பாட்டில் ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன், அதை கூட பாப்பா பாட்டில் வச்சிருக்காரு பாருங்களேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்றாரு, பாப்பாவுக்கு சொல்றாரு. ஆனால் பாப்பாவுக்கு இல்லை, அது நமக்கு தான். நாமெல்லாம் பாப்பாவை தானே, ஏன்னா அறிவில் சொல்றார். அதனால சொல்றார், உயிர்களிடத்து அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், இது வாழும் முறைமையடி பாப்பா. எனக்கு ரொம்ப பிடித்தது. நமக்கு தெரியல, வாழ தெரியல. கண்ணதாசன் ஒரு பாடல சொல்லுவார், வந்து பிறந்து விட்டேன் ஆனால் வாழ தெரியவில்லைன்னு. நாம் எல்லாரும் அதான், வந்து பிறந்துட்டோம் வாழ தெரியல. பாரதியார்ட்ட போய் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பாப்பாவுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறார்,
நீ வாழணும்னு நினைக்கிறியா? நான் சொல்கிறத மாத்திரம் செய் பாப்பா. உயிர்கள் எடுத்து அன்பு வேண்டும், அதுதான் சேரிட்டி. உயிர்கள் எடுத்து அன்பு இல்லாமல் நீங்கள் சேரிட்டி பண்ணீங்கன்னா அதை விட ஏமாத்து வேலை எதுவுமே கிடையாது. கொடுக்குறேன்ற பெருமைக்காக பண்ணுறது இல்லை சேரிட்டி. It is not to say, to tell everybody that, you know something, I just donated. Yesterday I donated about 1 lakh to the school. அப்படின்னு சொல்லும் போதே அந்த சேரிட்டி எங்க கம்மியாயிருது. கோயில் விளக்குல பெருசா பேர் போட்டுக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, விளக்கே என்னங்க 300 ரூபாய் இருக்குமா, எனக்கு தெரியல, இப்போ 500 ரூபாய் கூட இருக்கும். ஒரு செட்டு டியூப்லைட் செட்டு 500 ரூபாய் இருக்குமா, 800 ரூபாய் கூட வச்சுக்கோங்க. அதில் அது மறைக்கிற மாதிரி அவங்க பேரை போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த கோயிலில் இருக்கிற பிரம்மாண்டமான ஒரு சிலை, 1000 வருஷத்து சிலை அங்கே இருக்கும். அதை செதுக்கிய சிற்பி கீழே தன் பேரை போட்டிருக்கானா, அவன் யாருன்னே தெரியாது, அவனா அவளான்னு கூட தெரியாது. யாரோ பண்ணியிருக்காங்க, பேரை போட்டுக்கல. ஒரு விளக்க போட்டுட்டு நாமெல்லாம் பேரை போட்டிருக்கோம். ஸோ சேரிட்டி, if it stems from a heart that is looking at others and feeling sad about them, adilirundu vara charity. I want to just quote Swami Vivekananda. He said, he explained, what is patriotism? Somebody asked Swamiji, what is patriotism? How do you explain patriotism to somebody? Swamiji said, you walked in the street today, didn't you? And you met up with a girl who was standing in the street. A little girl. She was wearing rags. Kandal potitrunda. Dress illa. She was in rags. And she was begging for food to every person who was passing by. You just saw that girl and you have come home. And now you have had your dinner and now you are trying to sleep. But you are not able to sleep. The picture of that girl keeps coming to your mind. You're not able to sleep. You're asking yourself, why is it that she is like that? And why is it that I am blessed with a good dinner, a cozy and a warm home? Why am I blessed with it? Why is that little girl denied of this? Is this question bothering you? Is this question making you sleepless for the night? Then you have stepped into what I call as patriotism. This is what Swami Vivekananda said. தேசபக்தினா நீங்கள் போராடுறது, இது அதெல்லாம தேசபக்தி தான். ஆனால் அடிப்படையாக சுவாமி சொன்னார், தெருவில் இருக்கிற ஒரு ஏழை சிறுமியை பார்த்துட்டு அன்னைக்கு ராத்திரி தூங்க முடியாமல் நீ கஷ்டப்பட்டா, தேசபக்தி என்ற பெரும் கடலில் நீ ஒரு அடியை எடுத்து வைத்து விட்டா என்று சுவாமி விவேகானந்தா சொன்னார். அதுதான் சேரிட்டி. அதுதான் முதல்ல என்ன சொல்றாரு, உயிர்களிடத்து அன்பு வேண்டும். ரெண்டாவது சொல்றாரு, தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும். தட் இஸ் ஃபெய்த். உங்களினுடைய இந்த ஃப்ரீமேசன்ஸ் அமைப்பினுடைய அடித்தளம், அடிப்படையே அதுதான், ஃபெய்த் இன் காட். ஸோ தெர் வாஸ் திஸ் கொஸ்டின். நான் உங்கள் அமைப்பை பற்றி when I was doing a Google search, which is quite outdated now. Nobody searches Google these days. They go to Claude or they go to ChatGPT or they go to Gemini and ask questions. But I still go back to Google. So I asked Google about your society. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இருந்தது. ஜவஹர்லால் நேரு ஒரு ஃப்ரீ மேசனான்னு ஒரு கேள்வி இருந்தது. ஹி வாஸ் நாட். ஹிஸ் ஃபாதர் வாஸ். மோத்திலால் நேரு வாஸ் இன் திஸ் சொசைட்டி, பட் ஜவஹர்லால் நேரு வாஸ் நாட் இன் திஸ் சொசைட்டி. என்ன காரணம்னா, அன்னைக்கு இருந்த எலைட்ஸ் எல்லாருமே இதில் அமைப்பில் இருந்திருக்காங்க, பட் நேரு இல்லை. என்ன காரணம்னா, அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. வாஸ் an atheist. அதனால் அவருக்கு இந்த அமைப்போடு அவர் தொடர்பு கொள்ளவே முடியாது. அதனால் அடிப்படையே இதுதான், அதுதான் ஃபெய்த். உயிர்களிடத்து அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும். கடவுள் இருக்கார்னு ஒத்துக்கணும். மூன்றாவது, வைரமுடைய நெஞ்சு வேண்டும். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வைரமுடா, அதுதான் ஹோப். வைரமுடைய நெஞ்சு தான் ஹோப்பு. எது ஹோப்பு? நடக்கும். ஒரு விதையை பாலைவனத்திலே ஒருத்தர் போட்டுட்டு போயிட்டான். பாலை நிலத்தில் மண்ணுக்குள்ளே விதை போய்விட்டது. அது ஒரு துளி மழைக்காக காத்திருக்கிறது. மழை வருமா? பாலைவனத்தில் வராதா? தெரியவில்லை.
ஆனால் விதை காத்திருக்கிறது. காத்திருக்கிற நேரத்தில் விதை சும்மா இருக்கவில்லை. தனக்குள்ளே இருக்கிற உயிர் ஒடுக்கங்களை அடக்கி கொண்டு மழைக்காக அது தவம் இருக்கிறது. என்றோ ஒரு நாள் மழை வருகிறது. அந்த விதை பூமியை ஜெயித்து வெடித்து வெளியே கிளம்புகிறது. அது வளர்ந்து வளர்ந்து மரமாகின்றது. மரமான பிறகு நிறைய மரங்கள் வந்து விட்டன. நிறைய மரங்கள் வந்த பிறகு அந்த பகுதியிலே அடிக்கடி மழை பொழிய ஆரம்பித்து விட்டது. இதுதான் சைக்கிள் ஆஃப் லைஃப். இது அத்தனைக்கும் முதல் ஸ்டெப் என்ன? அந்த விதையினுடைய நம்பிக்கை. the hope of the seed. பாலைவனத்தில் போய் வருதாக்கும் அப்படின்னு விதை நினைச்சிருந்தா உடனே அது செத்துருக்கும். கடவுளை நாம் பிரார்த்திக்கிற போது பல சமயத்தில் நாம் விதை மாதிரி இருக்கணும். உனக்கு நான் நேற்றுக்கு தானே பால் அபிஷேகம் பண்ணினேன். பண்ணினேன்னா இல்லையா? பால் விலை என்ன சும்மாவா இருக்கு? எத்தனை வாங்கி கொட்டினேன். நீ எனக்கு கொடுக்காம இந்த போஸ்ட் அந்த ஆளுக்கு கொடுத்துட்ட அப்படின்னா அது பக்தி கிடையாது. தட்ஸ் நாட் ஃபெய்த். வியாபாரம் கிடையாது. அதனால் பெரிய சக்தி, ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கு. அது என்னை புரிந்து கொண்டு என்னுடைய குரலை கேட்டு என்னுடைய கேள்வியிலே என்னுடைய வேண்டுதலிலே நியாயம் இருந்தால் அது நடத்தி கொடுக்கும். இதுதான் நம்பிக்கை. உயிர்களிடத்து அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், இது வாழும் முறைமையடி பாப்பா என்று மகாகவி பாரதி சொன்னார். அதுதான் அங்கே இருக்கு. ஃபெய்த், ஹோப் அண்ட் சேரிட்டி. என்னால் பின்னாடி திரும்பி இதை பார்க்க முடியல, இப்போ தான் நான் பார்க்குறேன். பிரதர்லி லவ், ரிலீஃப் அண்ட் ட்ரூத். இந்த தத்துவங்கள் தான் அடிப்படை. இதில் இருக்கிற அன்பு என்பது தான் அடிப்படை. அதைத்தான் உங்களினுடைய சொசைட்டி சொல்லி கொண்டிருக்கிறது. அதில் திரும்பவும் அந்த ஹோப்புக்கு வரலாம். ஐ வில் ஸ்பெண்ட் ஒன் மோர் மினிட் ஆன் தட். ஐயா அதை பற்றி சொன்னார். அழகான ஒரு ஆழ்வார் பாசுரத்தை அவர் எடுத்து காமிச்சார். திருமழிசை ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தார் பக்கத்தில், காஞ்சிபுரத்தில். அவர் சார் அந்த கதையை சொன்னார். நானும் திரும்ப சொல்கிறேன், பேச்சாளர்கள் சொன்னதை தான் திரும்பி சொல்லுவாங்க. திருமழிசை ஆழ்வார் ஒரு கோவிலில் இருந்தார். அவருக்கு நிறைய சக்தி உண்டு. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நிறைய சக்தி இருக்கிற மகான்கள் பெரும்பாலும் அதை வெளியே சொல்ல மாட்டார், அதை காமிச்சிக்கவே மாட்டாங்க. எப்போ வெளிப்படும், ஆனால் அவங்களா போய் அதை பெரும்பாலும் செய்வது இல்லை. திருமழிசை ஆழ்வாருடைய அவர் இருக்கிற இடத்துல ஒரு வயசான பாட்டி தினம் அந்த இடம்லாம் கூட்டி பெருக்கி அவருக்கு ஏதோ சாப்பாடு பண்ணி கொடுக்கும். அதை ஒரு சேவையாக நினச்சி அந்த கேள்வி செஞ்சுது. அதுக்கே ரொம்ப முடியல, முதுகே வளைஞ்சிருச்சு. நடந்தாலே முதுகு தலை கீழே இருக்கு, நடந்தால் தலை கீழே இருக்கு, ஏன்னா அவ்வளோ வளைஞ்சிருக்கு, முடியாமல் செய்யுது. இவர் பார்த்தாரு, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, உங்களுக்கு செஞ்சால் அது உள்ளே இருக்கிற பெருமாளுக்கு செஞ்சா போல. இவர் உடனே சரி எந்திரினர். எந்திரிக்க முடியாது, குனிஞ்சிருக்குல்ல, எந்திரினர். எழுந்த உடனே இளம் பெண்ணாயிருச்சு அந்த பாட்டி, இளம் குமரி ஆயிடுச்சு. அதுக்கே நம்ப முடியல. என்னடா அதோட இந்த கிழவிக்கு ஒரு மருமகள் இருந்தால் எவ்வளோ கோவப்பட்டிருக்குன்னு பாருங்க. அது தெரியல, இருந்ததால தெரியல, அதெல்லாம் வரலாறுல இல்லை. இருந்தா சும்மா கற்பனை தானே, எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கும். ஒரு பொண்ணு இருந்தால் அதை விட வருத்தப்பட்டிருக்கும். ரொம்ப இளம் குமரி ஆயிடுச்சு, தெருவெல்லாம் போகுதே, யார் இந்த பொண்ணு, இதுதான்ப்பா அந்த கிழவி. ஊரெல்லாம் செய்தி பரவிருச்சு. அந்த ஊர் ராஜாவுக்கு வயசாயிருச்சு. அவ உடனே அந்த கிழவியை குமரி ஆக்க முடியும்னா என்னையும் இளைஞன் ஆக்கலாம் தானே. யார் ஆக்கினது? திருமழிசை ஆழ்வார். அவரை கூப்பிடு. அவரெல்லாம் வரமாட்டாருங்க, அரசர் கூப்பிட்டால வரமாட்டார். கூடவே ஒருத்த சுற்றிட்டு இருக்காரு, அவன் பேர் என்ன, கனிகண்ணன், அவருடைய அசிஸ்டண்ட். கனிகண்ணனை கூட்டிகிட்டு வா. கனிகண்ணன் வந்தான். உங்கள் ஆளை கூப்பிட்டு என்னையும் இளைஞனாக்கு. சார் ஆளை செய்ய மாட்டார். நான் சொல்கிறேன் செய்ய சொல், நீங்கள் சொன்னாலும் செய்ய மாட்டார். நான் அரசன்பா, நீ அரசனாகவே இருந்தாலும் செய்ய மாட்டார். உடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு இந்த ராஜாவுக்கு. அவன் இன்றைக்கி டெமோக்ரஸிலேயே அந்த மாதிரி சொல்ல முடியாது. அரசர்கள் ஆண்ட காலத்தில் சொல்ல முடியுமா? நீ நாட்டை விட்டு போன்ட்டார். கனிகண்ணனை நாடு கடத்திட்டான். யார்? ராஜா. ஸோ கனிகண்ணன் போயிட்டான். திருமழிசை ஆழ்வார் என்ன பண்ணார்? அவரும் போகிறார். அவன் போன பிறகு நான் ஏன் இருக்கணும்? அவரும் போகிறவர் சும்மா போகலிங்க, போகிறவர் போக வேண்டியது தானே. பெருமாள் படுத்திருக்கார் பாம்பனை மேலே, பெருமாள் அங்கே படுத்திருக்கார் கோயிலில். இவர் சொல்கிறார் பெருமாளை பார்த்து, கனிகண்ணன்
போய்விட்டான். காமரு பூங்கச்சி கச்சி மணிவண்ணன், காஞ்சிபுரத்தில் இருக்கிறவன். காமரு பூங்கச்சி மணிவண்ணா, துணிவுடைய சென்னா புதல்வனும் போகின்றேன், நீ உன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள்னு பாட்டு எழுதிட்டார். என்ன அழகான பாட்டு இல்லை? அவர் சொல்லும்போது அந்த பாட்டை சொல்லாமல் என்னால் இருக்க முடியும். கணிகண்ணன் போய்விட்டான். காமரு பூங்கச்சி, இந்த பூவை சூடி இருக்கிற கட்சியில் இருக்கிற மணிவண்ணா, துணிவுடைய சென்னா புதல்வன். அந்த லைனுக்காக தான் நான் இந்த பாட்டை சொன்னேன். சம்திங் தட் கேன் ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் த பவர். அதுதான் இன்டெலெக்சுவல்ஸனுடைய வேலை. குனிஞ்சு வணங்கி சலாம் போடுறது இல்லை. இன்டெலெக்சுவல்ஸ் ஒரு சொசைட்டிக்கு ஏன் தேவை? அவங்களால என்ன பயன் என்றால், if at all there is something wrong in the system, they will stand against the power. அதுதான் அவர் செஞ்சாரு. திருமழிசை ஆழ்வாருடைய சிறப்பு அவருடைய பக்தி. அந்த பக்தியில் இருக்கிறது ஹியூமிலிட்டி. ஆனால் அந்த ஹியூமிலிட்டி எதை கொடுக்கும்னா, எதையும் எதிர்த்து நிற்கிற சக்தியை கொடுக்கும். மன்னனை எதிர்த்து நின்றார். துணிவுடைய சென்னா புலவன், நானும் போகின்றேன், எனக்கு தைரியம் இருக்கு, என்ன பண்ணிடும், கொலை தானே, பரவாயில்ல பண்ணட்டும், நானும் போறேன், நீ உன் பைனாகப்பால் சுருட்டி கொள்ளுன்ற. ஏன்னா பாம்புல படுத்திருக்கு இந்த சாமி, அதுதான் பாய். உன் பாயை சுருட்டி நீயும் கிளம்புனோன்னா பெருமாள் எழுந்து பாம்பு படுக்கையை சுருட்டி இப்படி கையில் வச்சுக்கிட்டு அவரும் பின்னாடியே போயிட்டார். பைனாகப்பாய் சுருட்டுன்னு கடவுளுக்கு ஒரு கட்டளை இட முடியும்னா எவ்வளவு ஃபெய்த் ஹோப் இருந்தால் சொல்ல முடியும், இல்லாட்டி சொல்ல முடியாது. அவர் போன பெருமாள் போனோன்னா ஊர் என்னாகும்? ஊரே இருண்டு போச்சு. பெருமாள் போனால் லக்ஷ்மியும் பின்னாடியே போயிடுவாங்க தானே. லக்ஷ்மியும் பின்னாடியே போயிட்டா ஒத்தண்டி காய்ச்சல் இல்லை, ஊரே இருண்டு கிடக்கு. மன்னன் சொன்னா, ஐயோ என் ஊரில் எல்லாமே போயிடுச்சு, ஏன்னா பெருமாள் போயிட்டாரு, பின்னாடியே லக்ஷ்மி போயிடாது, திரும்பி வர வைங்க, நீ போய் அந்த ஆள் காலில் விழியா, ஒன்னால தான் ஏன் எல்லாம், நீலாம் எங்கே இருந்தா என்ன, ஓல்டாக இருந்தானே, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு ஊரில் இருக்கிற. அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் வேறு வேறு வார்த்தைகளில் சொல்லியிருப்பாங்க. உடனே போய் அவர் திருமழிசை ஆழ்வார் காலில் வந்து, மன்னிச்சிருங்க தெரியாமல் சொல்லிட்டேன், திரும்ப நீங்கள் ஊருக்கு வரணும், நீங்கள் வந்தால் தான் பெருமாள் வருவார். இவர் அப்போ கணிகண்ணனை முதல்ல கூப்பிடு. கணிகண்ணன் காலில் வந்து அவன் போயிட்டான். கணிகண்ணன் போயிட்டான், திருமழிசை ஆழ்வார் போயிட்டாரு. பெருமாளுக்கு இன்னும் உத்தரவில்லை, அவர் வெளியே நிற்கிறார். இவர் சொல்றாரு, வாயாயோ. கணிகண்ணன் போக்கொழிந்தான், போக்கொழிந்தானா போல, கணிகண்ணன் போக்கொழிந்தான். காமரு பூங்கச்சி மணிவண்ணா, துணிவுடைய சென்னா புலவன் யானும் போக்கொழிந்தேன், நீ உன் பைனாகப்பாய் விரித்து கொள்ளுன்ட்டார். உடனே பெருமாள் திரும்ப வந்து பாம்பை திரும்ப விரித்து படுத்துட்டார். அவர் வந்த உடனே லக்ஷ்மி வந்துட்டா, ஊரில் திரும்ப செழிப்பு. எவ்வளோ அழகு பாருங்க. அழகுக்கு பின்னாடி எத்தனை விஷயங்கள் இருக்கு. பக்தி என்பது பணிவை தரும். ஏன்? அப்போதான் தெரியும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி நான் எதுவுமே இல்லைன்னு தோன்றுகிற இடம் தான் பக்தி. அது அவங்க சொன்ன அந்த 5 ஸ்கிரிப்சர்ஸ்லயும் அப்படியே இருக்கு பாருங்க. எல்லாத்துலேயும் எந்த மதமாவது நீ அப்படி நில்லுன்னு சொல்லுதா? எல்லா மதமும் பணிவா இருந்தா சொல்லுது. அந்த பணிவுக்குள்ள துணிவு வரும். எந்த துணிவு? தீயவற்றை எதிர்த்து நிற்கிற துணிவு. அதை எதிர்த்து நிற்கிறவங்க தான் இந்த இன்டெலெக்சுவல்ஸ். இதுதான் இந்த 4 சுவர்களுக்குள்ள இந்த ஃப்ரீமேசன் சொசைட்டியை பற்றி நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாடம். இதெல்லாம் யோசிப்பதற்கும் பேசுவதற்கும் வெளியில் நமக்கு பெரிய வாய்ப்பு இல்லை. அதனால் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். 5 மதங்களிலிருந்தும் நீங்கள் இந்த ஸ்கிரிப்சர்ஸை சொல்கிறீங்க. அந்த மைக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அந்த மைக் சுமாரான மைக், அதனால் அவ்வளோ கேட்கல. தம்பி அதை கவனிக்கலைன்னு நினைக்கிறேன். அவங்க சரியாக வைக்கலை. அவங்களுக்கு மைக்கை வச்சு பேசுறதுக்கு சில பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அது ஒவ்வொன்றிலும் ஒரு விஷயந்தான் தெரியுது. அந்த சேரிட்டின்னு இருக்குது, அதை மட்டும் பாருங்க. அதை தான் எல்லா மதமும் சொல்லும். இதை சொல்லாத ஒரு பெருமதம் கூட கிடையாது. நம்ம மதத்தில் நீங்கள் பாருங்க, படமாடர் கோயில் பகவர்க்கு 1 ஈயில், நடமாடர் கோயில் நம்பர்க்கு அஃது ஆகா. நடமாடர் கோயில் நம்பர்க்கு 1 ஈயில், படமாடர் கோயில் பகவர்க்கு அஃது ஆமேன்னு திருமூலர் பாடியிருக்கார். கேட்டோன்னே பயமாக இருக்கும், ஐயோ ஒன்றுமே புரியலையே.
அவ்வளோலாம் கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். படமாடர் கோயில் பகவர் அப்படின்னா கோவிலில் இருக்கிற சாமின்னு அர்த்தம், அவ்வளோதான். கோவிலில் இருக்கிற சாமி. நடமாடர் கோயில் அப்படின்னா நடந்து போகிற மனுஷங்க நாமெல்லாம். திருமூலர் என்ன சொன்னாருன்னு, சாமிக்கு போய் ஒன்று கொடுத்தா தெருவில் இருக்கிற சாமிக்கு எதுவும் கிடைக்காதுடான்னு சொல்கிறார். இது புரியுது தானே? இதில் ஒன்று நோ காம்ப்ளிகேஷன்ஸ். சாமிக்கு போய் இதை ஒன்று கொடுக்குற விச் இஸ் குட், அது அவர் வேணான்னு சொல்லல. ஆனால் அப்படி நீ கொடுத்தா தெருவில் இருக்கானே பட்னியா ஒருத்தன், அவனுக்கு அது போய் சேராது. ஆனால் நடமாடர் கோயில் நம்பர்க்கு 1 ஈயில் படமாடர் கோயில் பகவர்க்கு அஃது ஆமே. ஆனால் தெருவில் இருக்கிற ஒருத்தனுக்கு நீ கொடுத்துட்டா அதுவே சாமிக்கு போயிடுன்னு திருமூலர் சொல்ற. இது அப்படியே வச்சுக்கோங்க. டால்ஸ்டாயினுடைய சிறுகதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதைன்னு நினைக்கிறேன். அந்த கதை, ஒருத்தன் வீட்டில் தனியாக இருக்கான், வயசானவன். அவன் எப்போ பாரு கிரைஸ்ட நினச்சிக்கிட்டே இருக்கான். இயேசுவை நோக்கி அவன் மனசு பிரார்த்தனையிலே இருக்கு. அவர் வரமாட்டாரா? கிறிஸ்டியானிட்டியினுடைய பெரிய கனவு அதுதான். மீட்பர் திரும்ப வருவார், அதுதானே கிறிஸ்டியானிட்டியினுடைய கனவு. இயேசு வருவாரா? கனவுல சொல்றாரு, நாளைக்கு நான் வரப்போறேன்னு சொல்லிட்டார். ஜீசஸ் சொல்லிட்டார். அடுத்த நாள் எழுந்தா அவன் வீட்டில் ஒன்றும் பெரிய வசதி இல்லை. ஒரு டீ போட்டான், ஒரு பிரெட் எல்லாம் இது பண்ணி காத்துக்கிட்டே இருக்க, வரவே இல்லை. வாசல்ல ஒரு பிரெக்னன்ட் லேடி ஒருத்தி போறா. மழை பெய்து, அவளால் நடக்க முடியல, தடுமாறி நிற்கிறா. வயிறு வேற ரொம்ப பெருசா இருக்கு. நீ வாமா உட்காருமான்னு சொல்லி டீ கொடுக்குறா, பிரெட்டு கொடுக்குறான். அவ போயிடா. அப்புறம் ரொம்ப கிழவனா ஒரு ஆள் வரோம். ஐயா எனக்கு எதாவது சாப்பிட கொடுங்கய்யா, முடியலையா. அவனுக்கும் கொடுக்குறான். ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வரான். அவன் முகத்திலே தெரியுது 3 நாள் சாப்பிடலன்னு. அவனுக்கும் டீலாம் கொடுத்துட்டு காத்துக்கிட்டே இருக்கார். ஏசு வரவே இல்லை. இவங்களுக்கெல்லாம் கொடுத்ததுல வேற பாதி செலவா போச்சு. அதை வச்சு படுத்துட்டார். படுத்தா கனவுல திரும்ப இயேசு வருகிறார். நீ வரேன்னு சொல்லிட்டு வரலையே, ஏமாத்திட்டியே. நான் வந்தேனே. எங்க வந்தேன்? நான் தான் வீட்டு வாசல்லே இருந்தேன்னு. நான் வந்தேன், சாப்பிட்டேன். நீங்க எங்க வந்தீங்க? நான் தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீங்க வரவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. ஒரு கர்ப்பிணி பெண்ணாக நான் தான் வந்தேன். ஒரு வயசான தாத்தாவா நான் தான் வந்தேன். ஒரு குழந்தையாவும் நான் தான் வந்தேன். ஒரு தடவை சாப்பிடல, உன் வீட்டு சாப்பாட்டை 3 தடவை சாப்பிட்டேன்னு இயேசு சொன்னதாக டால்ஸ்டாய் ஒரு கதை எழுதுகிட்டு. நீங்க இஸ்லாமை எடுத்துக்கிட்டா ஈகை என்பது தான் அது, வேற அதை தாண்டி எதுவும் இல்லை. ஈகை தான் பெரிய பண்டிகையை ஈகை திருநாள்னு தான் சொல்லுவோம். அது பேரே ஈகை திருநாள் தான். அதே தான் குருநானக் சொல்வதும் அதே தான். ஜொராஸ்ட்ரியன் மதம் சொல்லுவதும் அதே தான். எல்லா மதமும் மிக தொன்மையான சீன மதம், அதில் இருக்கிற ஒரு கதை, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஒரு ராஜா தான், ரொம்ப அவனுக்கு பவர் ஜாஸ்தி. சைனாவுடைய ராஜானா உலகத்தில் பாதி பாப்புலேஷனுக்கு அவன் தான் ராஜா. என்ன பவர்? நம்ம ட்ரம்ப்பை விட அதிக பவர். அப்போ இந்த வீடியோ வெளில போட்டுறாதீங்க, அடுத்த தடவை அமெரிக்காவுக்கு நான் போன பிரச்சனை இருக்கும். அவன் ஒரு பெரிய ஊர்வலம், வருஷத்தில் ஒரு நாள், நீங்கள் இந்த ஜூன் 24 நடத்துகிற மாதிரி அந்த ராஜா வருஷத்தில் ஒரு நாள் தன் பிறந்த நாளை கொண்டாடுவார். அவருக்கு ஊரே கூடி அவர் மாளிகையில் போய் சாப்பிடும். அவருக்கு பக்கத்தில் ஒரு ஞானி இருந்தார். அந்த ஞானிக்கு எல்லா பாஷையும் தெரியும். பறவைகளினுடைய மொழி, எறும்புகளினுடைய மொழி, சிங்கத்தோட மொழி எல்லாம் தெரிந்த ஞானி இருந்தார். இவங்கெல்லாம் கூட்டமாக சாப்பிட போகும்போது எறும்பு சாரசாரியாக எங்கேயோ போயிட்டு இருந்து. இவர் சொன்னார், அந்த எறும்பிட்ட கேளுங்க சாமி, எல்லாம் எங்கே போகுதுன்னு. எல்லாம் அரண்மனைக்கு தான் வருது, அதுவும் அங்கே தான் சாப்பிடும். இவர் எறும்பிட்ட பேசுகிறார். ராஜா, அது உங்கள் வீட்டுக்கு வர சொல்கிறச்சே பயம், தழுத்தை வெட்டிடுவானோ. அது இங்கே உங்கள் ஊருக்கு வரலையா? வேற எங்கே போகுது கேளுங்க எறும்புக்கிட்ட. வேற ஒரு இடத்துக்கு போகுது. சரி, பின்னாடியே போய் பார்க்கலாம். அது என்ன, என்னோட மாளிகையில் விட பெரிய விருந்து இன்னைக்கு எங்கே நடக்குது? எறும்புக்கு பின்னாடியே போய். எறும்புக்கு பின்னாடியே போனால் ஒரு திராபையாக ஒரு குடிசைக்கு போய் நிற்குது. அவன் எறும்பிட்ட கேட்குறான், ஏன்பா அங்கே நல்ல சாப்பாடு இருக்குது, அதை விட்டுட்டு இங்கே ஏன் சாப்பிட்றேன்னு. இதுதான் நல்ல சாப்பாடுங்குது எறும்பு. எப்படி சொல்கிற? இந்த வீட்டில் இருக்கிறவன், அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு ரொட்டி தான், அதை சாப்பிட போனான். அந்த நேரத்தில் ஒரு பிச்சைக்காரன் வந்துட்டான், தன்னோட ரொட்டியை அவனுக்கு கொடுத்துட்டான். அந்த கொடுக்குறப்போது அந்த ரொட்டியில் கொஞ்சம் கீழெல்லாம் சிந்திருக்கு. அதை சாப்பிட வரோம். அதில் இருக்கிற சுவை ராஜாவினுடைய விருந்தில் இருக்காது என்று எறும்பு சொல். இந்த மாதிரி நிறைய கதை இருக்குது. மகாபாரதத்தில் ஒரு கீரியினுடைய கதை இதே கதை தான். இந்த கதைகள் எல்லாம் எதை சொல்லுது? ஒரே ஒரு விஷயத்தை தான். ஒரு எந்த சமயமும் நமக்கு சொல்லுவது ஒரு விஷயம்தான். நம்ம மேலே ஏறிட்டோம்,
நல்ல வசதியான வீடுகளில் பிறந்திருக்கோம், படிக்க வச்சுருக்காங்க, வேலைக்கு போயிருக்கோம், பணம் இருக்குது. ஆனால் இது எதுவுமே கிடைக்காத பள்ளத்தில் விழுந்து கிடக்கிறவங்க இருக்க தானே இருக்காங்க. ஒரு விரலை நீட்டு, நீ பெருசாக வந்து எல்லாத்தையும் கொடுக்க வேணாம், ஒரே ஒரு விரலை நீட்டு. அந்த ஒரு விரலை பிடிச்சிக்கிட்டு சரசரன் ஏறி வர 1000 பேர் இருக்காங்க. அதை செய்தால் கடவுள் உன்னை பார்க்கிறார். இதை செய்யாமல் நீ கோவிலுக்கோ மசூதிக்கோ சர்ச்சுக்கோ குருத்வாராவுக்கோ எங்கேயோ நீ போய் நின்னாலும் கடவுள் உன்னை பார்க்க மாட்டார். நீ இதை செய்யற போது கடவுள் உன்னை பார்க்கிறார். இதை சொல்லாத மதம் ஏதாவது இருக்கிறதா உலகில்? நீங்கள் சொல்லுங்கள். இட்ஸ் a சேலஞ்ச். இதை சொல்லாத ஏதாவது ஒரு மதம் இருக்கிறதா? கிடையாது. அதனால நீங்க சொல்லுகிற அந்த ஃபெய்த், ஹோப் அண்ட் சேரிட்டி. சேரிட்டி என்றது எல்லாரையும் சேர்த்துக்கிறது. Ramakrishna Paramahamsa and Sharda Amma were in their home in Calcutta. So he had lot of disciples. So everything that he is talking to his disciples, Sharda Ma used to listen and react in some way. She can't speak, she won't speak, but she will send out a reaction that he is able to hear or listen to wherever he is sitting. So that day she was using a moram. அது என்ன இங்கிலீஷ்லன்னு எனக்கு தெரியல. You know what is a moram? And that you use to purify rice and other things. Our villages use this. And a filter. Filter is a jallada, what we use. உங்கள் பிள்ளைங்கள்ட்ட போய் கேட்காதீங்க, அவங்களுக்கு தெரியாது. They have never seen a jallada. So she was using a moram and a jallada. What is the moram? What does it do? I think it purifies the rice or the wheat by sending out the dust particles. It retains the good rice and sends out the dust particles. What does the filter do? Filter retains the bad elements or the dust and sends out the good things to the next pan. So Sharadamma was using both, and Paramahamsa said, we all must be like the moram. Retain good things with you, send out bad people. We should not be like the filter or the jallade. You can't retain bad things and send out good things. We all must live like that moram. When he said that, his students loved this example. But there was no reaction from Sharadamma. So he said, why are you not reacting? Was I wrong? Sharadamma said, as long as it comes to the people who are here, there is nothing like good or bad. Everybody is our children only. So why send out anybody? Let's take in everybody. That's what Sharadamma said. So this is the basic of every religious philosophy in this country. And that's what you're celebrating here by saying these are the fundamental principles. These are the intellectuals who will uphold these. But for these intellectuals to remain as intellectuals, they must have these qualities. And then all of this will go and surrender in the brotherhood of the humanity. That's what Ramayana said. Kamba Ramayana said, Raman சொன்னாரு, குகனுடும் ஐவரானோம். 4 பேர் தானே அவங்க. குகனுடும் ஐவரானோம், குன்று சூழ்வான் தன் மகன். குன்று சூழ்வான் தன் மகன் சுக்ரீவன். குன்று சூழ்வான் தன் மகனுடன் அறுவரானோம். எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய, அது விபீஷணனுக்கு, நின்னுடன் எழுவரானோம். புலனரும் கானம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நுந்தை. விபீஷணன்ட்ட சொல்றாரு, நாங்கள் 4 பேர் தான் ஒன்றா பிறந்தது. குகன் வந்தவுடனே 5 பேர் ஆயிட்டோம். சுக்ரீவன் வந்தோடனே 6 பேர் ஆயிட்டோம். விபீஷணா நீ வந்தவுடனே 7 பேர் ஆயிட்டோம். இப்போ எங்கள் அப்பா ஏற்கனவே போயாச்சு வானத்துக்கு. எங்கள் அப்பா இந்த 7 பிள்ளைகளை நினைச்சு பெருமைப்படுறாருன்னு ராமன் சொன்ன. அப்ப ஏழை குகனை சகோதரனா ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஒரு வானர குலத்தை சேர்ந்த சுக்ரீவனை சகோதரனா ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இவருக்கு தீமை செய்தவனுடைய தம்பியான விபீஷணனை தம்பியாக ஏற்றுக்கொள்ள முடிகிறதுன்னா the absolute brotherhood has been explained in all our scriptures. யாரையும் சகோதரனா சகோதரியா ஏத்துக்க முடியும். ஒன்னே ஒண்ணுதான் வேணும். என்ன? உங்க மனசுல கொஞ்சம் இடம் வேணும். அதுதான் கண்ணதாசன் சொன்னாரு, மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தோளில் எந்த சுமையும் தூக்கலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம்,
மனத்தை கோவிலாக கொண்டாடுகிற உங்களினுடைய அமைப்பு எல்லா நலன்களும் பெற்று திகழ என்னுடைய பிரார்த்தனையை பதிவு செய்து இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். as we celebrate this Universal Brotherhood Day, we are remembered that we are all children of the one Almighty Lord. And it is through that divine power that our life is going on. As Swami Vivekananda said, "My ideal indeed is to preach unto mankind their divinity and how to make it manifest in every movement of life." So the first thing that Swami Vivekananda shared with his Western audience was that a human being is not just a psychophysical entity. Behind this body and mind is the divine consciousness within each one of us. The difference is only in the outer covering, the physical covering of the body and the subtle covering of the mind. That makes the only difference. But the inner core being is pure consciousness, which is divine. And that divine nature is not confined to this body. It has no limitations, and hence it is eternal and infinite.
And in that infinite ocean of divine consciousness, each one of us is like a wave. And we arise, we play for some time, and merge in that consciousness. Birth and death pervades only to the body. The soul is immortal, eternal, and one with God. And this, each one of us have to realize, not just by reading the scriptures and understanding it, but realizing in our life. So, these 2 points that Swamiji said is first to realize our divine nature, and second, to manifest it in every movement of life. So, how to realize this divine nature of ourselves? We are so identified with our body that we think ourselves to be separate individuals, and we forget our divine nature. So Swamiji taught that at least in the morning and evening, every one of us have to sit silently in our space wherever available and withdraw our mind to the source from where it is emerging. That source is our heart, where our consciousness pervades, the divine consciousness pervades. And as we withdraw our mind from the external world and direct it within through meditation, we realize that the bliss and peace that we are searching outside is actually within ourselves. And that makes us fulfilled. We don't have to go in search of happiness in the outside world. That real happiness, the absolute bliss, is already within each one of us. We only have to realize it by directing our mind within and be established in our real nature. And once we realize our real nature, what will be our purpose in the outside world is to manifest that divinity through unselfish service to all our brothers and sisters who are ignorant of their divine nature. By helping them to realize their divine nature, we realize it ourselves more and more. As our selfishness makes us confined to our body and our little house, when we come out of that selfishness and we serve others unselfishly, our mind gets purified and it realizes that pure consciousness which is all pervading and omniscient in the whole world. So this message of Swami Vivekananda is what made him distinguished among all the speakers who were present in the Chicago Parliament of Religions. He went beyond all religious limitations or any creed or race or doctrines. And he directly told every one of them that each human being is divine, and serving them as divine is the real worship of God. It is true that we, all of us, need some rituals, some temple to have that space and to concentrate our mind for some time. But actual God is all pervading, and He is in every human being. So seeing a human being as a temple of God and the God residing in the heart of every human being, if we can worship everyone, then that is the real worship of God. And for that, Swamiji, after returning from US, he started this organization called Ramakrishna Mission with the ideal Atmano Mokshartham Jagat Hitaya Cha, for one's own freedom and for the good of the world. For our own freedom, we do our meditation and our spiritual practices, our worship, our prayer, and we realize our divine nature. And then we go out to serve the needy, the poor, the deceased, the downtrodden, the illiterate. And how do we serve them? By looking upon them
as the manifestations of divine. So we are not helping anybody. We are not showing daya or compassion towards anybody. We are doing this humble devotional service unto the God. And this is what Sri Ramakrishna Paramahamsa, his guru, taught Swamiji as he was a boy, Narendranath. It is not daya, it is Shivajnane Jiva Seva. Do not show compassion, thinking that you are bigger than those whom you are serving. You be humble and look upon those whom you are serving as the manifestations of God. So when you are serving them, your own divinity is getting manifested. And you realize that you are divine and the other person is also divine. There is no difference. There is that oneness. That oneness is the real brotherhood that we have to realize. And when we realize this, our whole world becomes our family. Vasudha eva kutumbakam. And then we become the completely fulfilled human being. That's all. Thank you. We are in the place called Freemasons Hall, Egmore, Chennai. This is the place of Freemasons in Madras. Freemasonry is an institution which is about more than 300 years old, and it is there in almost 150 countries throughout the world. There are more than 35 lakhs to 40 lakhs Masons in the world, and in India we have 22,000 Masons. This institution is a secular body and has been in existence for more than 300 years. Normally we hold meetings regularly, periodically, and we share our thoughts, ideals on ethics, morals, values of our fellow human beings and the duties we owe to God, to our fellow human beings and to ourselves and the families. We have rituals in every meeting. Rituals are very standard rituals throughout the world. It may differ in terms of language depending upon the country where it is performed, but the essence of rituals is the same. The object of the institution is how to make good men better human beings. In order to identify ourselves, within ourselves, we have some secret codes and words which have been there for more than 300 years. We have been maintaining as a custom. Apart from that, our institution is a very open institution, and we have been doing enormous charities to the public. Today is the Universal Brotherhood Day, 24th of June. On this day, the institution was started way back in 1717. To mark that day, celebrate this as Universal Brotherhood Day. On this day, Masons do a lot of charities throughout India. Every lodge. In Chennai, in India, we have more than 170 centers. We have Masons, and every center, the charities have been done. Today in Chennai, Freemasons Hall today, the Masons of Chennai have done charities worth about more than 75 lakhs. We have given aid and assistance to institutions, physically handicapped, senior citizens, education needs, terminally ill, and all sections of the community we cater to. All these monies have been sourced from us. We don't go to public for funds. We never go for fundraising. All the money has been sourced from us. But only thing is, we don't publicize. We don't publicize to public that we have been doing this.
We also been doing lot of permanent institution, permanent projects. Coimbatore, Masons are running a very, very prominent big children's hospital, pediatric hospital, with 200 beds. And very subsidized rates. They're one of the best hospitals in India. Similarly, in Delhi, they have Masonic schools, the public, given at a very subsidized rates. Hospitals, theatres, and we do a lot of limb donation and various other projects. Even for the dead, for the uncared for bodies, they do burials. Therefore, Masons do a lot of charities and charity is their motto. But basic foundation of institution is belief in God. One should believe in God to be a member of the institution. Unless you have belief in God, you can never be a member. These are the ideals and good things we preach inside. And this year's motto is care for nature, care for culture. Care for nature, care for culture. That is the slogan. Every year we have a slogan. Say no to that like that. But this year we have a slogan like care for nature, care for culture. And Mr. Damodar Swami is the chief of Southern India and I am the chief of the whole of India. And today we are going to have a divine service about the service toward the God. After the meeting is over, I call upon every one of you to join us for the divine service. இந்த நிறுவனம் வந்து மெசானிக் சங்கம் என்பதுதான் என்னோட நிறுவனம். இது வந்து ஒரு உலகளாவிய நிறுவனம். சுமார் 150 நாடுகளில் இருக்கிறது. உலகளாவிய அளவில் கிட்டத்தட்ட 35 லட்சம் அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவில் 22,000 அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள். இந்த அங்கத்தினுடைய முக்கிய குறிக்கோள் ஒரு மனிதனை நல்ல மனிதனாக ஆக்குவது எப்படி அப்படி என்பதுதான் குறிக்கோள். அடிப்படை தகுதி என்னவென்றால் ஒரு மனிதன் இறைவனை நம்புவதாக இருக்க வேண்டும். ஷுட் பிலீவ் இன் காட். இறை நம்பிக்கை உடையவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் யாரும் நம்புகிறார்கள். நாங்கள் பல சேரிட்டி ஒர்க்ஸ், அதாவது நிறைய பப்ளிக் ஒர்க் நிறைய பண்ணுறோம் கம்யூனிட்டி. இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய் ஒர்க் ஆஃப் சேரிட்டிஸ் பண்ணோம். ஃபிசிக்கலி ஹேண்டிகேப், முதியோருக்கு, பள்ளி படிப்புக்காக, உடல் ஆரோக்கியத்துக்காக எல்லா விதமான உதவிகளும் நாங்கள் பண்ணிட்டு வரோம். ஆனால் இதனுடைய சோர்ஸஸ் இது யாரையுமே நாங்கள் வெளியில் போய் யார்கிட்டையும் கேட்க மாட்டோம். நாங்களே இதனுடைய சொந்த நிலைமையிலேயே எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். ஆனால் வெளியில் பப்ளிசைஸ் பண்ண மாட்டோம். வெளியில் யாருக்கும் குறிப்பிட்ட பண்ண மாட்டோம். நாங்கள் செய்கிற சேவையை நாங்களே படிப்போம் தவிர பப்ளிக்காக பண்ணுறது. வலது கை கொடுப்பதை இடது கை அறியக்கூடாது என்பது நாங்கள் கொடுக்குறது. இப்படி கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளாக நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஒரு சேவையை வந்து வெளியுறத்துக்கு தெரியாது. இருந்தாலும் மக்களுடைய நல்லதுக்காக நாங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். மனிதனை மேம்பட்ட மனிதனாக ஆக்குவது என்பது தான் எங்களுடைய குறிக்கோள். இது மாதம் எங்களுடைய கூட்டம் நடக்கும். கூட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நாங்கள் பேசுவோம். நிறைய சார்ஜஸ் கொடுப்போம். நிறைய அறிவுரைகள் போதைகள் கொடுப்போம். அதே மாதிரி ரிச்சுவல்ஸ் பண்ணுவோம். நிறைய நல்ல விஷயங்கள், இன்னும் நல்ல விஷயங்கள் தான் பேசுவோம். நல்ல விஷயம் தான் பண்ணுவோம். அருமையான ஒரு ஆர்கனைசேஷன்.